தம்பி, வீட்டுல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, கொண்டு வந்த சரி பண்ணி தருவீங்களா? சரி பண்ணலாமா, ஆனா இப்ப எனக்கு நேரம் இல்லை. தம்பி தம்பி அப்படி சொல்லாத தம்பி, எப்படியாவது சரி பண்ணி தந்துடு தம்பி. இதோ பாருங்கண்ணா, நீங்க என்னதான் சொன்னாலும் சரிதான், ஏற்கனவே தந்தவங்களுக்கு நான் இன்னும் ரிப்பேர் பார்த்து கொடுக்கல. சரி தம்பி, நாளைக்கு முடியுமா? நாளைக்கா? நாளைக்கு கண்டிப்பா முடியாது. ஏன் தம்பி? அதாவது ஒரு வீட்டில இருந்து மாமியார் காரையும் ஒரு மிக்ஸி சரி பண்ண தந்திருக்கா. இதோ பாருங்க, மருமக காரையும் ஒரு மிக்ஸி சரி பண்ண தந்திருக்கா. ஒரு வீடுங்கிறதால நல்லாதா போச்சு தம்பி. முதல்ல ஒரு மிக்ஸி மட்டும் சரி பண்ணி கொடுத்தா போதுமே. ஐயடா, அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கிட்ட இருந்து நான் திட்டு வாங்கணும். இதோ பாருங்க, மருமக காரி கொண்டு வந்த இந்த மிக்சியை நான் முதல்ல சரி பண்ணி கொடுத்தா அந்த மாமியார் கிழவி கிட்ட இருந்து நான் திட்டு வாங்கணும். அந்த மாமியார் கிழவி கொண்டு வந்த இந்த மிக்சியை நான் சரி பண்ணி கொடுத்தா அந்த மருமக கிட்ட இருந்து நான் திட்டு வாங்கணும். அதனால இந்த 2 மிக்சியையும் சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஆமா, அவனுக்கு 2 பேரும் இப்ப எதுக்கு இந்த கொலவரையில தெரியுறாளுவா? அது வந்தா மாமியாரு மருமகளை திட்டுறப்போ மருமக இந்த மிக்சிய கட 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 கடன்னு ஆன் பண்ணிட்டு எதுவுமே கேட்காதவ மாதிரி பேசாம இருந்துடுவா. அதே போலதான் மருமக மாமியாரு திட்டுறப்பவும் மாமியாரு இந்த மிக்சி ஆன் பண்ணிட்டு எதுவும் கேட்காதவ மாதிரி பேசாம இருந்துடுவா. அப்படின்னா இப்ப வீட்டுல 2 பேரும் நிம்மதியா இருப்பாங்க. என்ன, மிக்சி இல்லையே? என்னன்னா இப்படி சொல்றீங்க? பாவம் அவங்க வீட்டுல உள்ள ஆம்பளைங்க 2 பேரும். மாமியாரு சத்தம் போட்டதும் மருமக தம் புருஷனை, அதாவது கிழவியோட மகனை விளக்கு மாறால அடி அடின்னு கிழிச்செடுத்துடுவா. அப்போ அந்த புருஷன் போடுற சத்தத்துல மாமியாரு திட்டுற எதுவுமே மருமக காதுல கேட்காது. அது போலதான் அந்த வீட்டுல உள்ள பெருசோட பாடம். மருமக கத்துறப்போ அவகிட்ட உள்ள கோபத்தை கிளவி தம் புருஷன்கிட்ட காட்டி பெருச கிழிச்செடுத்துடுவான். அதனால பாவம் அண்ணா, அந்த பெருசு கண்டிப்பா இந்த மிக்ஸி 2ஐயும் சரி பண்ணி கொடுக்கணும் அண்ணா. சரி தம்பி, அதை நீ கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துடு. அதுக்கப்புறம் என்னோட பிரிட்ஜை கொஞ்சம் சரி பண்ணி தருவியா? என்னண்ணா, நீங்க இப்ப வந்துட்டு உடனே சரி பண்ணி தாங்க தாங்க அண்ணா, எப்படி அண்ணா? ஏற்கனவே எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. பரவாயில்ல தம்பி, எப்படியாவது முடிச்சு கொடுத்துடு. சரி, முடிச்சு கொடுக்குறேன். நாளை கழிச்சு கொண்டு வாங்க. தம்பி, இதுதான் அந்த பிரிட்ஜ். எங்க பாப்போம். ஆமா, இது என்ன கம்ப்ளைண்ட்? தம்பி, இது அப்படி கம்ப்ளைண்ட் ஒண்ணும் இல்லை. அப்படியா? அப்போ எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? பொறுங்க தம்பி, லேசா இப்படி ஒரு வலிக்கிற சத்தம். இப்படி வலி இருந்தா நீங்க டாக்டர் கிட்ட தான் போகணும். நீங்க இங்க மாறி வந்திருக்கீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. தம்பி, நான் சொன்னது பிரிட்ஜில் அப்படி ஒரு இரைச்சல் கேட்டுட்டே இருக்கு, அததான் சொன்னேன். சரி, அப்புறம் நாம ஆன் பண்ணதுதான் ஆன் ஆகுது, ரொம்ப நேரம் கூலிங் இருக்க மாட்டேங்குது. அப்போ கூல் ஆகுது? ஆமா ஆமா, கூல் ஆகுது. ஆனா புரியுது, உள்ள கூலிங் இருக்க மாட்டேங்குது. ஆமா, சரி, நீங்க போயிட்டு சாயங்காலம் வாங்க. தம்பி, பிரிட்ஜ் சரி பண்ணியாச்சா? ஆமா, சரி பண்ணியாச்சு. வேணும் ஆன் பண்ணி பாத்துக்கோங்க. கூலிங் ஆகுது தம்பி.
அப்போ இனி கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போமா? சரி பாருங்க. தம்பி என்ன கூலிங் இல்லையே தம்பி? என்னது கூலிங் இல்லையா? அது எப்படி கூலிங் இல்லாத இருக்கு? ஆமா, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க? கூலிங் ஆகும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கூலிங் இருக்காது. ஓ, இதானே உங்க கம்ப்ளைண்ட்? ஆமா. இப்ப கூல் ஆகுதா? ஆமா, ஆகுது தம்பி. இதோ இந்த சேரை எடுத்து போடுங்க, கூலிங் இருக்கும். அது ஒண்ணும் இல்லைங்க, நேரமே கூலிங்குக்கு இருக்க இடம் இல்லையா, அதனாலதான் அதால இருக்க முடியல. இனிமே இருக்கும், ஏன்னா நாம இப்பதானே இந்த சேர் எடுத்து போட்டிருக்கோம்.